ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஏஆர் கிரியேஷன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா முள்ளங்கியில் ஒரு சட்னி தான் இப்போ பார்க்க போகிறோம். சூப்பராக இருக்கும் இந்த சட்னி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இட்லி தோசைக்கு ரொம்பவே நல்லாயிருக்கும். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க முள்ளங்கி சட்னி எப்படி செய்ய வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். முள்ளங்கி சட்னி செய்கிறதுக்கு ஒரு வானலியில் ஆயில் சேர்த்துக்கணும். காரத்துக்கு தகுந்த அளவுக்கு வரமிளகாய் சேர்த்து வதக்கி எடுத்துக்கலாம். மிளகாய் பார்த்தீங்கன்னா கருகாத அளவுக்கு இந்த மாதிரி வதக்கிட்டு இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். கூடவே நல்லா 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுந்தம் பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 10 போல சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம். போல வெள்ளை பூண்டு உருட்டு எடுத்துக்கோங்க. வெங்காயமும் பூண்டு இந்த அளவுக்கு வதங்கின பிறகு ஒரு தக்காளி கட் பண்ணதை சேர்த்துக்கணும். சட்னிக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கணும். தேங்காவை பொடியாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக புளி இது கூட சேர்த்துக்கோங்க. இது கூடவே ஒரே ஒரு முள்ளங்கியை பார்த்தீங்கன்னா தோலை சீவிட்டு கழுவிட்டு பொடியாக கட் பண்ணியிருக்கேன், இது சேர்த்துக்கலாம். வறுத்த மிளகாயையும் இது கூட சேர்த்து இதை நல்லா ஆறின பிறகு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை நைஸாக அரைச்சிக்குவோம். நல்லா இந்த அளவுக்கு அரைச்சிட்டு வந்துட்டேன். இப்போ இதை ஒரு பவுலில் சேர்த்துக்குவோம். கொஞ்சமாக தண்ணி கலந்து இதோட சேர்த்துக்கலாம். நல்லா கலந்துக்கலாம். சட்னியை தாளிச்சிடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கோங்க. கடுகு உளுந்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. தாளிச்சதை சட்னியில் சேர்த்துக்குவோம். சூப்பராக பார்த்தீங்கன்னா முள்ளங்கி சட்னி ரெடி. முள்ளங்கி சாப்பிடாதவங்க கூட இந்த மாதிரி சட்னி செஞ்சு கொடுக்குறப்ப கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. இதுபோல் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சா லைக் பண்ணுங்கள். இன்னொரு ரெசிபியோடு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.